கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ நடவடிக்கை அவசியமில்லை என அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். டிரம்பின் இந்த முடிவுக்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன பார்க்கலாம். கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதலாக வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார். அதேபோல பல்வேறு சிறிய நாடுகளுக்கு மிரட்டல் விடுத்து வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து வர உத்தரவிட்டிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இதனையடுத்து ஈரானை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளார். ஈரானில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டத்தை பயன்படுத்தி ஈரானை தன் வசப்படுத்த டிரம்ப் நினைப்பதாக ஈரான் தலைவர் அலி காமேனி குற்றம் சாட்டி வருகிறார். மறுபக்கம் அமெரிக்காவின் பாதுகாப்பை கருதி கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக டிரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார். அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு ஐநா மட்டுமின்றி நாட்டோ அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக டிரம்ப் மிரட்டல் விடுத்து வருகிறார். இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் நேற்று ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியுள்ள வார்த்தைகள் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர், கிரீன்லாந்து அமெரிக்காவின் ஒரு பகுதி, அதை கையகப்படுத்த ஒருபோதும் ராணுவ நடவடிக்கையை பயன்படுத்த மாட்டேன். அதே சமயம் கிரீன்லாந்தை ஒப்படைப்பது குறித்து டென்மார்க் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என பேசினார். அதேபோல 2ஆம் உலகப் போரின் போது டென்மார்க்கிற்கு பாதுகாப்பு அளித்தோம், அந்த நன்றியை டென்மார்க் மறந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு கருதியை கிரீன்லாந்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர எண்ணுகிறோம் என விளக்கமளித்திருக்கிறார்.